சில பேர் புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு 2வது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு வயசு 1.5 வயசு குழந்தை. 2 மாநாடுக்கே இப்படின்னா நான் ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் 105 சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு 105 எழுச்சி மாநாடு நடத்தி இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை பல முறை நிரூபித்து காட்டுகின்றோம். இன்னும் ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல, ஒரு முறை கூட சட்டமன்ற தேர்தலை சந்திக்கல. அப்படி இருக்கிறவர்களெல்லாம் ஆசைப்படலாம், தவறல்ல. இந்திய நாடு ஜனநாயக நாடு, அனைவருக்கும் உரிமை உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உழைக்காமல் பலன் பெறுகின்றார்கள், அதுதான் பெரும் ஊழல். உழைக்காமலேயே பலனை பெறுவதுதான் பெரும் ஊழல். இன்றைக்கு தமிழகத்தை இந்தியாவிலே இந்த அளவிற்கு உயர்த்தப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி, பட்டி தொட்டி அனைத்தும் சென்று மக்களை சந்தித்து தமிழ்நாடு ஏற்றம் பெறுவதற்கு உழைத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். எங்கேயுமே போகாம வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு கனவு காணலாம், அது நனவாகாது. கனவு காண்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. நனவாக வேண்டும் என்றால் உழைப்பு வேண்டும். உழைப்பு வேணும்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் உழைத்து தான் வாழுகின்றார்கள். உழைத்து தானே நீங்க வாழ்றீங்க. உழைப்பு அவசியம் இல்ல. உழைக்கலைன்னா வேற வழியில் தான் வாழ முடியும். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உழைக்கும் மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்து நிறுத்தி ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தக்கூடிய மக்கள் இங்கே குழுமி இருக்கின்றார்கள்.